சங்கீதத்தில் அவருக்கு பயந்தவங்க மேல கிருபை ரொம்ப பெருசாங்க. ஏற்கனவே கிருபையே நமக்கு தகுதி இல்லாம கர்த்தர் தந்தாரு. தகுதி இல்லாத நம்ம மேல தந்தது தான் கிருபை. ஆனா பெரிய கிருபை பாருங்க, பெரிய கிருபை அவருக்கு பயந்தவங்க மேல இருக்கான். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? பயப்படுறதுனா ஒரு 4 மணி நேரம் முழங்காலில் நிற்கிறது தான் பயப்படுறதா? பயப்படுறதுனா என்ன தெரியுமா? அதை பத்தி இங்க போட்டிருக்கு பாருங்க. 17-18 வசனத்துல பாருங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அனாதியானா என்றென்றைக்கும். அதுல இருந்து அவங்களை பிரிக்க முடியாது. அந்த கிருபையில இருந்து அவங்களை விளக்கவே முடியாது. தாவீதுக்கு கிடைச்சிச்சுல, அதுதான். அது காரணம் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்துல இருக்கு. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுறது. வசனத்தை கேட்கிறோம். அதுல சங்கீதம் 19 தாவீது சொல்லுவாரு, அதை கை கொள்ளுவதனால் மிகுந்த பலன் உண்டு. யார் தெரியுமா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு அலை வந்தாலும் தைரியமா இருப்பான். யார் தெரியுமா? பலத்த சௌரியவான். அவன் டாக்டர் ரிப்போர்ட்டை எதை பார்த்து பயப்பட மாட்டான். அவன் யார் தெரியுமா? பலத்த சௌரியவான். அவன் 20ஆம் வசனத்துல இருக்கான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற. அதனாலதான் வசனத்தை கேட்டுட்டா அது உங்களை இடிக்கும், கண்டிப்பா இடிக்கும். 19ஆம் சங்கீதத்தில் தாவீது சொன்னார்ல, அது என்னை இடிக்குதுன்னு, அது என்ன நொறுக்குதுன்னு சொன்னார்ல, சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்துல சொல்றாரு. கண்டிப்பா எச்சரிக்கப்படுறேன்னு சொல்றாருல்ல அவரு. அப்போ அவருக்கும் எச்சரிப்பு வருது வார்த்தையில. ஆனா அடுத்த அதே வசனத்தினுடைய பின்பகுதியில அதுல பலன் இருக்கு. அதனால கூட்டத்துக்கு வந்தோப்பா, ஆராதனை முடிச்சு கறி வாங்கணும், மட்டன் வாங்கணும், சிக்கன் வாங்கணும், அதெல்லாம் வாங்குங்க, கண்டிப்பா நல்லது உடம்புக்கு. ஆனா ஆத்மாவுக்கு எது நல்லது தெரியுமா? கை கொள்ளுகிறதுனால. கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய வார்த்தையை கை கொள்ளுகிற பலனை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக, பலத்த சௌரியவான்களாக, வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாக எங்களுக்கு வாழ கிருபை தரணும் ஆண்டவரே. 30, 60, 100 பலன் கொடுப்போம்.